الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا. وقال رسول الله صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده، والمهاجر من هجر ما نهى الله عنه. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் மிக பெரும் அருளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜ்லிஸில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நமக்களித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இஸ்லாமிய புத்தாண்டை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஆயிரத்தி 436 வருடம் முடிவடைந்து 1437 வருடம் அதனுடைய துவக்கத்தை, அந்த வருடத்தினுடைய பிறப்பை எதிர்நோக்கியவர்களாக நாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பின்னேரம் மக்ரிபிலிருந்து முஹர்ரம் பிறை ஒன்றாக வர இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இந்த நேரத்தில் இஸ்லாமிய புத்தாண்டை அடையக்கூடிய நம்முடைய சிந்தனை என்னவாக இருக்க வேண்டும்? இஸ்லாமிய புத்தாண்டு, அதற்கு வைக்கப்பட்டிருக்கிற ஹிஜ்ரத்தை தொடர்புபடுத்திய ஹிஜ்ரி என்ற பெயர், இது நமக்கு சில சிந்தனைகளை தந்து கொண்டிருக்கின்றன. ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் தங்களுக்கென்று ஒரு ஆண்டு கணக்கை வைக்கக்கூடிய பழக்கம் இல்லாமல் போனது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்று 3 வருடத்திலே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த ஆண்டிலிருந்து கணக்கு பார்த்தால் 17ஆம் ஆண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த ஒரு முயற்சி, ஆலோசனையின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாக
நம்முடைய ஆண்டு கணக்கிற்கு ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு பெயர் சூட்டலாம் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள், அறிவித்தார்கள். அதற்கு காரணம் என்ன என்பதை பார்க்கிற போது ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவராக இருக்கின்ற ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அதில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்கள். ஜனாதிபதியாகிய உங்களிடமிருந்து அரசு உத்தரவுகளை பிறப்பிக்கின்ற சில கடிதங்கள் எங்களிடத்திலே வருகின்றன. ஆனால் அதில் தேதிகள் குறிப்பிடப்படுவதில்லை. அதனால் அதை நடைமுறைப்படுத்துவதிலே சில சிக்கல் ஏற்படுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தபாலை காரணமாக வைத்து தோழர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். இஸ்லாமிய ஆண்டு கணக்கு என்று ஒரு கணக்கை நாம் துவக்க வேண்டும். அதற்கு முன்பு வரையிலும் மாத கணக்கு நடைமுறையில் இருந்து வருகிறது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் வரையிலான அந்த 12 மாதத்தினுடைய கணக்கு, சந்திர சுழற்சியை அடிப்படையாக கொண்ட அந்த மாத கணக்கு என்பது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் வருடத்தின் கணக்கு என்பது நடைமுறையில் இல்லாமல் போனது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆலோசனைக்கு பிறகு ஒவ்வொருவரும் ஒரு அபிப்பிராயத்தை கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலத்திலிருந்து அது 1வது வருடம், அதுக்கடுத்து 2வது வருடம், இப்படி நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று சில பேர் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த ஆண்டிலிருந்து இஸ்லாமிய ஆண்டின் கணக்கின் துவக்கத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பதாக சிலருடைய அபிப்பிராயம். ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பல அபிப்பிராயங்களிலே ஹிஜ்ரத்திலிருந்து துவங்கலாம் என்ற கருத்தையே அவர்கள் முன்னிறுத்தினார்கள். அதையே முடிவாகவும் அறிவித்தார்கள். என்ன காரணம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால், இஸ்லாத்தினுடைய மற்ற நிகழ்வுகளெல்லாம் மிக முக்கியமானதாக இஸ்லாமிய வரலாற்றிலே, ஏன் உலக வரலாற்றிலே முக்கியமானதாக இருந்தாலும் கூட ஹிஜ்ரத்துக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததற்கு காரணம் என்ன என்றால், ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தின் மாபெரும் திருப்புமுனை என்பதிலே சந்தேகம் இல்லை. இஸ்லாம் என்னும் இந்த தூய மார்க்கம் ஒரு தனி நபரால் அல்லது ஒரு சிறிய குழுவினரால் கடைபிடிக்கப்படும் மார்க்கம் என்கிற தோற்றத்தை, என்கிற நிலையை மாற்றி அதற்கு ஒரு சமூக வடிவம் கிடைத்தது என்பது இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான். இஸ்லாம் என்பது ஆட்சி அதிகாரத்தை செலுத்தும் அளவுக்கு வலுப்பெறுவதற்கு அடித்தளமிட்டதும் இந்த ஹிஜ்ரத் என்னும் பயணம்தான். அரபு உலகிற்குள் மட்டும் என்று இல்லாமல் சர்வதேச அளவில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சகோதரத்துவ மார்க்கமாக, சர்வதேச சகோதரத்துவ மார்க்கமாக வடிவம் பெறுவதற்கு காரணமாக இருந்ததும் இந்த ஹிஜ்ரத் தான் என்று சொன்னால் மிகையல்ல. எனவே ஒரு நல்ல புனிதமான ஒரு பயணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வை நினைவுபடுத்துகிறது என்பது மட்டுமல்ல, அதனுடைய வார்த்தை நமக்கு பல்வேறு பாடங்களை சொல்கிறது. அது நமக்கு பல்வேறு சிந்தனையை தந்து கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரி என்று எப்பொழுதெல்லாம் நாம் உச்சரிப்போமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு ஹிஜ்ரத் ஞாபகம் வருகிறது அல்லவா? அந்த ஹிஜ்ரத் என்பது வெறும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கிய அந்த பயணத்தை ஞாபகப்படுத்துவதோடு மட்டும் நாம் முடித்து கொள்ளக்கூடாது. ஹிஜ்ரத் என்ற அந்த வார்த்தைக்கு வெறுப்பது, விலகி செல்வது என்பது பொருள். நடைமுறையில் ஹிஜ்ரத் என்பது ஒருவர் தான் குடியிருக்கக்கூடிய ஊரிலே மார்க்கத்தை சரியாக கடைபிடிப்பதற்கு தகுந்த சூழல் இல்லை, அதற்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் இருக்கின்றன, சிரமங்கள் இருக்கின்றன என்பதை கருத்தில் கொண்டு அந்த நாட்டை, அந்த ஊரை துறந்து வேறொரு ஊருக்கோ வேறொரு நாட்டுக்கோ பயணம் மேற்கொள்வதை ஹிஜ்ரத் என்று சொல்கிறோம். ஹிஜ்ரத் என்பது வெறுப்பது,
விலகி செல்வது என்கிற பொருளில் வேற பல இடங்களிலும் அது கையாளப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யஹில்லு லில் முஃமினி அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸதி அய்யாம். ஒரு முஃமினான மனிதர் தன்னுடைய சகோதரரை 3 நாட்களுக்கு மேலாக கோபித்து கொண்டு வெறுத்து அவரை விட்டும் விலகி செல்வது அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இங்கே ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை வெறுத்து அவரை விட்டும் விலகி வாழ்வது, விலகி நடப்பது, இதை குறித்து ஹிஜ்ரத் என்ற அந்த மூலச்சொல்லில் இருந்து வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்வார்கள், இன்னி லா அஅரிஃபு கலபகி வ ரிதாகி. நீ சந்தோஷமாக இருக்கிறாயா அல்லது கோபமாக இருக்கிறாயா என்பதை நான் அறிந்து கொள்வேன், புரிந்து கொள்வேன் உன்னுடைய நடவடிக்கையில் இருந்தே என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய எத்தகைய நடவடிக்கையை வைத்து தாங்கள் என்னுடைய கோபத்தையும் நான் சந்தோஷமாக திருப்தியாக இருப்பதையும் புரிந்து கொள்வீர்கள் என்று கேட்டதற்கு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் பேச்சுக்கு பேச்சு பலா வரப்பி முஹம்மதின், ஆம் முஹம்மதுடைய இறைவனின் மீது சத்தியமாக என்பதாக கூறுவாய். ஆனால் நீ என் மீது கோபத்தோடு இருந்தால் வயின் குந்தி சாஹிதத்தன் குல்தி லா வரப்பி இப்ராஹிம், இல்லை இப்ராஹிமுடைய இறைவனின் மீது ஆணையாக என்பதாக நீ பேச்சுக்கு பேச்சு சொல்லுவாய். அப்போ உன்னுடைய பேச்சின் அந்த அமைப்பை பொறுத்து, வெளிப்படக்கூடிய வாக்கியங்களை பொறுத்து நீ என் மீது திருப்தியாக இருக்கிறாயா, கோபித்து கொண்டு இருக்கிறாயா என்பதை நான் புரிந்து கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன பதில் இங்கே கூர்ந்து கவனிக்கத்தக்கது. அஜல் லஸ்து உஹாஜிரு இல்லஸ்மக, ஆம் ஆனாலும் கூட உங்களுடைய திருநாமத்தை தவிர நான் வேற எதையும் வெறுக்கவில்லை. அதுபோன்ற எனக்கு வருத்தங்களும் உங்கள் மீது கோபமும் வந்தால் கூட நான் உங்களுடைய பெயரைத்தான் வெறுக்கிறேன், தவிர்க்கிறேனே தவிர உங்களுடைய அன்பு, உங்களுடைய மரியாதை அது என் மனதில் இருந்து ஒருபோதும் அகன்று விடவில்லை என்று ஒரு விளக்கம் தருவார்கள். இங்கே நான் இதை குறிப்பிட்டு சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், உங்களுடைய பெயரைத்தான் நான் வெறுத்தேன் என்பதற்கு லஸ்து உஹாஜிரு இல்லஸ்மக, அங்கேயும் ஹிஜ்ரத் என்ற மூல சொல்லிலிருந்து உபயோகமாகக்கூடிய ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஹிஜ்ரத் என்று சொன்னாலே வெறுப்பது, வெறுத்து விலகி செல்வது என்பது பொருளாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அந்த வகையிலே நாம் பார்ப்போமையானால் ஹிஜ்ரத் என்பது பல வகை இருக்கிறது. நாம் இந்த வார்த்தையை கேட்டவுடனே நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த நிகழ்வு, சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்த நிகழ்வு மட்டும்தானே ஞாபகத்துக்கு வருகிறது. ஆனால் ஹிஜ்ரத் என்பது ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற போதனைகளின் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கத்தின் அடிப்படையில் சிந்திப்போமையானால் 3 வகை ஹிஜ்ரத் இருக்கிறது. அதில் ஒன்று இடத்தை வெறுத்து வேறொரு இடத்துக்கு செல்வது. அதைத்தான் நாம் நடைமுறையில் புரிந்து வைத்திருக்கிறோம். அதுவும் கூட உண்மையில் பார்த்தால் இடத்தின் மீது ஒரு வெறுப்பு வருவதில்லை, அந்த இடத்திலே ஒரு தீமை நடைபெறுகிறது, கொடுமை நடைபெறுகிறது, அநீதி இழைக்கப்படுகிறது. அந்த அநீதி எனக்கு பிடிக்கவில்லை, இடம் ஒன்றும் செய்யவில்லை, அந்த இடத்தில் நடக்கின்ற அநியாயம், அந்த இடத்தில் இழைக்கப்படுகின்ற கொடுமை, அதனுடைய வெறுப்பு எனக்கு ஏற்பட்டு அந்த இடத்திலே காலி செய்து வேறொரு இடத்துக்கு குடிபெயர வேண்டியது வருகிறது. இங்கேயும் கூட கவனித்தால் உண்மையிலே இடத்தை வெறுப்பதல்ல, அங்கே நடைபெறுகிற தீமையை வெறுப்பது, அநீதத்தை வெறுப்பது.
ஏனென்றால் நான் ஏன் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டியது வருகிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் அல்லவா. மக்காவை வெறுத்து போனார்கள் என்று சொன்னால், மக்கா என்னும் இடத்தை வெறுத்தார்களா, அங்கு நடைபெறக்கூடிய தீமையை, அநியாயத்தை, கொடுமையை வெறுத்தார்களா என்றால், அங்கு நடைபெறக்கூடிய தீமைகளையும் கொடுமையையும் அநியாயத்தையும் தான் வெறுத்தார்கள் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் மக்காவின் மீது, மக்கா என்னும் அந்த புனித நகரத்தின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக வெறுப்பு கொண்டிருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு சிந்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்திருக்கவும் செய்யாது. அது மட்டுமல்ல, வரலாற்று நிகழ்வுகளை பார்த்தாலும் நமக்கு இதை உறுதிபட சொல்ல முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து சற்று தொலைவிலே ஹஸ்வரா என்னும் இடத்தில் நின்று கொண்டு மக்காவை நோக்கி புலம்புகிறார்கள். மா அத்யபகி மின் பலதின் வ அஹப்பகி இலைய, என்ன அருமையான ஊராக நீ இருக்கிறாய், எனக்கு எவ்வளவு பிரியமான ஊராக நீ இருக்கிறாய். வலவுலா அன்ன கௌமி அஹ்ரஜூனி மின்கி மா சகன்து கைரகி, என்னுடைய சமுதாயம் என்னை பலவந்தமாக இங்கிருந்து வெளியேற்றிருக்காவிட்டால் நான் வேறெங்கும் சென்று குடியேற மாட்டேன், குடிபெயர மாட்டேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே மக்காவை துறந்து மதீனாவுக்கு போனார்கள் என்றால், மக்கா என்னும் அந்த நகரத்தின் மீது, அந்த இடத்தின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறுப்பில்லை. அங்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், அநீதிகள், தீமைகளின் மீது வெறுப்பு. இதை நாம் முதலில் மனதுக்குள்ளே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி இப்படி சொன்னார்கள், வல்லாஹி இன்னகி லஹைரு அர்தில்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீ அல்லாஹ்வுடைய பூமிகளிலேயே மிகச் சிறப்பான பூமியாக இருக்கிறாய். வ அஹப்பு அர்தில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமிகளிலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான ஒரு ஊராக, பூமியாக நீ இருக்கிறாய். வலவுலா அன்னி உஹ்ரிஜ்து மின்கி மா ஹரஜ்து, நான் உன்னிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்படாவிட்டால் நானாக விரும்பி உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இரு ஹதீஸுகளுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெறுக்கவில்லை என்பதையும் தாண்டி அதை ரொம்பவும் நேசித்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஹிஜ்ரத்துடைய இன்னொரு வகை என்னவென்றால், தீமை செய்யக்கூடிய நபர்களை வெறுப்பது, தீமை செய்யக்கூடிய மனிதர்களை வெறுப்பது. அல்லாஹு தாலா அந்த கருத்திலும் கூட சில வசனங்களை சொல்லி இருக்கிறான். அப்ப இந்த ஹிஜ்ரி என்பது நமக்கு வெறும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்தலை மட்டும் நினைவுபடுத்துவதில்லை. தீமையை வெறுக்க வேண்டும், தீமையிலிருந்து விலக வேண்டும், தீயவர்களிடம் இருந்தும் விலக வேண்டும் என்கிற சிந்தனையும் சேர்த்து தருகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வஸ்பிர் அலா மா யகூலூன வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. நபியே, அந்த மக்கள் உங்களை குறித்து பேசுகின்ற குறை, அந்த மக்கள் உங்களை செய்யக்கூடிய பரிகாசம், இவைகளையெல்லாம் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அத்தகைய தீய குணம் படைத்த அந்த மக்களிடத்தில் அவர்களை கண்ணியமான முறையிலே வெறுத்து விலகிவிடுங்கள் என்பதாக சொல்கிறான். இந்த வசனம் ஹிஜ்ரத் என்ற அந்த வார்த்தையிலிருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லை உபயோகப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக தீயவர்களை நீங்கள் விலகி செல்லுங்கள், வெறுத்து செல்லுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் வாயிலாக நமக்கும் உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்திலே, وَإِذَا رَأَيْتَ الَّذِينَ يَخُوضُونَ فِي آيَاتِنَا فَأَعْرِضْ عَنْهُمْ حَتَّى يَخُوضُوا فِي حَدِيثٍ غَيْرِهِ. நபியே, நம் வசனங்களை பற்றி வீண் விவாதம் செய்து கொண்டிருப்போரை நீர் கண்டால் அவர்கள் அதை விட்டு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தும் வரையில் நீர் அவர்களை புறக்கணித்து விடும், அவர்களை விட்டும் விலகி செல்லும் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே இன்னொரு இடத்தில் கூறி காட்டுகிறான். ஆக தீயவர்களிடம் இருந்தும் விலகி செல்ல வேண்டும் என்பதும் ஒரு ஹிஜ்ரத்தாக இருக்கிறது.
ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் யாருடைய சவகாசத்துடனும் இருக்காமல் தனிமையில் இருப்பது என்பது தீய சவகாசத்தை விட சிறந்தது. ஆனால் அதே சமயம் நல்லவர்களுடைய சவகாசம் கிடைக்குமானால் தனிமையில் இருப்பதை விட சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த ஹதீஸின் மூலமாக இன்னும் இதே கருத்தை உள்ளடக்கிய நிறைய ஹதீஸுகளும் இருக்கிறது. நாம் யாரை சார்ந்து இருக்க வேண்டும் என்றால் நல்லவர்களை சார்ந்து இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூனு மஅ ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள், சாதிகீன் என்னும் மெய் அடியார்களுடன் இணைந்திருங்கள், சேர்ந்திருங்கள். அப்படி என்றால் அத்தகைய தன்மைக்கு மாற்றமானவர்களை நாம் சேர்ந்து இருக்கக்கூடாது, அவர்களை விட்டும் விலகி இருக்க வேண்டும். ஃபலா தக்உது பஅத ذிக்ரா மஅல் கௌமில் ஸாலிமீன், நினைவு வந்ததற்கு பிறகும் அநியாயக்காரர்களுடன் நீ அமர வேண்டாம் என்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இப்படி ஹதீஸுகளிலும் குர்ஆனிலும் நல்லவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், தீயவர்களை விட்டும் கூடுமானவரை விலகி செல்ல வேண்டும், அவர்களுடைய தீய செயலின் மீது வெறுப்பு கொள்ள வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய போதனை. அந்த போதனையையும் சேர்த்து ஹிஜ்ரத் என்பது நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரத் என்பதனுடைய மூணாவது வகை தீமைகளை வெறுப்பது, தீமைகளை விலகிச் செல்வது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, எவருடைய நாவு கையின் தொல்லைகளிலிருந்து பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே முஸ்லிம் ஆவார். இந்த ஹதீஸுடைய இன்னொரு பகுதி பெரும்பாலும் நம்முடைய கவனத்துக்கு அது கொண்டு வரப்படுவதில்லை. அதே ஹதீஸுடைய தொடரிலே இன்னொரு பகுதி இருக்கிறது, வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு, உண்மையான முஹாஜிர் என்பவர் யார் என்றால் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய தீமைகளை விலகி செல்பவர், வெறுத்து வாழ்பவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலும் இதே கருத்து, அல் முஹாஜிரு மன் ஹஜர ஸய்யிஆத், உண்மையான முஹாஜிர் என்பவர், ஹிஜ்ரத்தை மேற்கொள்பவர் யார் என்றால் தீமைகளை வெறுத்து விலகி யார் நடக்கிறாரோ வாழ்கிறாரோ அவர்தான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது போன்ற கருத்து இன்னும் பல ஹதீஸுகளின் வாயிலாக வந்திருக்கிறது. ஒரு தீமை நடைபெறக்கூடிய இடத்திலே அந்த தீமையை கண்டு ஒருவர் மனதால் வெறுத்தார் என்றால் அவர் அந்த தீமையிலேயே பங்கு கொள்ளாதவர் போல ஆயிடுவார். ஆனால் ஒருவர் ஒரு தீமை நடைபெறக்கூடிய இடத்திலே இல்லை, அதை விட தூரமாக இருந்தும் கூட அந்த தீமையை ஆமோதிக்கிறார், அதை பிரியப்படுகிறார் என்றால் அந்த தீமையில் பங்கு கொண்டவர் போல் ஆகுவார் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸும் தீமையை வெறுக்க வேண்டும், தீமையிலிருந்து நாம் விலக வேண்டும் என்கிற ஒரு உபதேசத்தை தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களிலே, யா அல்லாஹ் எங்களுக்கு ஈமானையும் ஈமான் சார்ந்த காரியங்களையும் பிரியத்துக்குரியதாக ஆக்குவாயாக, யா அல்லாஹ் எங்களுக்கு பாவத்தையும் குஃப்ரையும் வெறுப்புக்குரியதாக ஆக்குவாயாக என்று துஆ செய்வார்கள். அந்த துஆவை இந்த நல்ல நேரத்தில் நானும் கேட்டவனாக, வரக்கூடிய ஹிஜ்ரி ஆண்டு என்பது இந்த ஹிஜ்ரத்துடைய 3 விஷயங்களையும் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த ஆண்டுகளிலே நன்மைகள் பெருக வேண்டும், தீமைகள் குறைய வேண்டும். அதற்கான ஒரு சபதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.